السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின் இந்த துஆவை 141 தடவைகள் ஓதுவோம். இன்றிலிருந்து 7 நாட்களுக்கு நாம் இதனை ஓதுவோம். அடுத்த ஜும்ஆவிற்கிடையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சீராக்குவான். அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாட்களிலே மிகச்சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு நேரங்களை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதிகமான இமாம்களின் கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் இறுதியான நேரம். அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய விடயங்கள் ஏராளம் இருக்கலாம். இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ சிறிய ஒரு துஆ. 141 தடவை இந்த துஆவை ஓதுவோம். தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு நாம் ஓத வேண்டும். இதனை ஓதி அனுபவம் அடைந்தவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இவ்வாறு நாமும் தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு யகீனோடு இந்த துஆவை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த துஆவை ஓதி முடிப்பதற்குள் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். என்ன துஆ என்றால், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹுக்கே உரியவை. நிச்சயமாக அல்லாஹ் தான் எவரிடத்திலும் தேவையற்றவன், புகழுக்குரியவன் என்று வரக்கூடிய இந்த வசனம் அல் குர்ஆனினுடைய 31வது அத்தியாயத்தின் 26வது வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அந்த இஸ்ம்களை உள்ளடக்கியதாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கின்றது. அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய அந்த அழகிய திருநாமங்களை உள்ளடக்கியதாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனத்தை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். 141 தடவைகள் ஓத வேண்டும். தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு நாம் ஓத வேண்டும். அதாவது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, இன்றிலிருந்து அடுத்த வெள்ளி வரை நாம் இதனை ஓதுவோம். நிச்சயமாக அடுத்த ஜும்ஆவுக்கு இடையில் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாள் மிகச்சிறந்த ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் பைஹகி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஜும்ஆவுடைய நாளில்
அதிகமாக என் மீது ஸலவாத் கூறுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. மறுமையுடைய நாளில் என்னோடு நீங்கள் நெருக்கமாக இருக்க வேண்டுமா, அதிகமாக என் மீது ஸலவாத் கூறுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 10 தடவை நம் மீது அல்லாஹ் அருள் செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அருள் செய்கின்றான். ஒரு தடவை கூறினால் 10 முறை அல்லாஹ் அருள் செய்கின்றான் என்றால் நாம் 100 தடவை கூறினால் அல்லாஹ் 1000 தடவை நம் மீது அல்லாஹ் அருள் செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஸலவாத் இருக்கின்றது. ஒவ்வொரு ஸலவாத்துக்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றது. நாம் ஏற்கனவே சில ஸலவாத்துக்களை பார்த்திருக்கின்றோம். அதாவது 80 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னும் சில ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. அதனை ஓதுகின்ற பொழுது பொருளாதாரத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருகின்றான். அல்லாஹ் ரிஸ்கை ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று தேவைகள் நிறைவேற ஸலவாத் இருக்கின்றது. இதே போன்று ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஸலவாத் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மால் எந்த அளவுக்கு அதிகமாக ஸலவாத்துக்களை ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதுவோம். அதே போன்று தான் இன்னும் ஒரு மிக முக்கியமான அமல் இருக்கின்றது. அதுதான் இஸ்திக்ஃபார். நாம் எந்த அளவு பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமே செய்யாத நபி. அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம், நாம் எந்த அளவு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலே மிகச்சிறந்த இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று வரக்கூடிய இந்த இஸ்திக்ஃபார் எந்த அளவுக்கு அதிகமாக நம்மால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக செய்வோம். ஏனென்றால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் அனைத்தையும் இந்த இஸ்திக்ஃபார் நீக்கிவிடும். நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம். அதாவது அதிகமான சகோதரர்கள் கமெண்ட்லே பதிவு செய்யக்கூடிய ஒரு விடயம்தான், எனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை, அதே போன்று எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு இன்னும் ஒழுங்கான சரியான வேலை இல்லை, எனக்கு இன்னும் சொந்தமான வீடு இல்லை, இன்னும் கூலி வாடகை வீட்டிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அதற்கான துஆவை கூறுங்கள் என்று அதிகமான சகோதரர்கள் கமெண்ட் செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய அனைத்து தடங்கல்களும் நீங்கும், அனைத்து தடைகளும் நீங்கும். அல்லாஹ் சிறந்ததொரு வாழ்க்கையை உங்களுக்கு இஸ்திக்ஃபாரின் மூலமாக அமைத்து தருவான். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு அமல் தான் இந்த இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபாரை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த விடயங்களை ஏற்படுத்தி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.